காய்கறிக்காரன் நிக்க சொல்லிட்டியா ஓடிராம. அடி ஒட்டகுச்சி நீ போய் பாடி. ரொம்ப சௌரியா, நீ மட்டும் நல்ல குளு குளுன்னு ஃபேனை போட்டுக்கிட்டு நல்லா பல்ல இழிச்சு டிவியை பார்த்துட்டு இருப்பியா. நான் மட்டும் இந்த வெயில்ல போய் அந்த காய்கறிக்காரன் நிக்க சொல்லிட்டு நிக்கணுமா காத்து கிடக்கணும் வாங்கினேன். எடி ரெண்டு இருந்து போகலடி. எடி தெரு தெருவா மத்த நேரம் திரிவாளுவா, காய்கறி வாங்கினா மட்டும் நடைய தாண்ட மாட்டாளுவா. ஏம்மா நீனும் வாமா. எடி குடும்பத்தோட போய் கூத்தடிக்கிறீடி. எம்மா தாயே, அப்புறம் நான் சூத்தகத்துன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாச்சும் ஒரு அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு. எடி காய்கறிக்காரன் நிக்க ரெடி சொல்லிச்சனே, உன்னை நான் வாங்குவ சொன்னேன். என்ன மறுத்து வாராளுவம்மா. காய்கறிக்காரன் நிக்கானவே அங்க வரதுக்குள்ள அங்க கால்ல வெண்ணி ஊத்திட்டு தான் வரும். அவங்களுக்கு வாடிட்டான். நேத்து வந்தான் வாடிட்டான். வெறுங்குளம் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிக்காம போயிட்டோம்னா எடி உங்களுக்கு வெறுங்குளம் தாண்டி. ஏக்கோ எங்க இப்படி கிடந்து பிள்ளைகிட்ட கிடந்து சத்தம் போட்டு அடைக்க உங்க சத்தம் அங்க தெரு வரை கேக்கு. ஏக்க காய்கறி வந்து வரலையா? எம்மா இவள்கிட்ட கிடந்து சத்தம் போட்டே எனக்கு உசலாம் போயிடும். ரெண்டு கை நான் இப்ப வாரேன். ஏக்க சீக்கிரம் வாங்க, வண்டியார நிறுத்தி விட்டுருக்கேன். ஏ தம்பி தக்காளி என்னவல? ஏக்கா கிலோ 40 ரூபா. என்னது 40 ரூபாயா? 10 ரூபாய்க்கு நீ வாங்கு நான் வாங்குன்னு கிடந்துச்சு. ஏக்கா அதெல்லாம் 2-3 நாளாச்சுக்கே விலை ஏறி. ஆமா பீட்ரூட் எவ்வளவு விலை? ஏக்கா கிலோ 100 ரூபா. சும்மாடியோ 100 ரூபாயா? 100 ரூபாய்க்கு வாங்கி நான் கறி வச்சு திங்குவா. எப்போ பீட்ரூட் வேண்டாப்போ இந்த அவியல் காய்கறி போடான், ஒரு 25 ரூபாய்க்கு போடான். ஏமா தாயே எந்த காலத்துல இருக்க? 50 ரூபாய்க்கு அவியல் காய்கறி வாங்கினா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். அம்மா என்ன வறுத்து வாராமா எப்பா. ஏன் அம்மா என்ன வறுத்து வாராமா? ஏமா அந்த தெருல 2-3 கேஸ் எடுக்குன்னு பார்த்தா இந்த தெருல அதுக்கு மேல இருக்கு. இவன் நிக்க நிலைய பார்த்தா 25 ரூபாய்க்கு அவியல் காய்கறியா விட்டா 5 ரூபாய்க்கு அப்பா போல. ஏக்கோ அங்க என்ன புரட்டி பார்த்துட்டு இருக்கிய காய்கறியா? காய்கறி எல்லாம் நாசாயிரம் பார்த்துக்கோங்க. இங்க வாங்க தரேன். எப்போ அதுல ஒரு தக்காளி நல்ல வெடிச்சு போயிருக்கு. அந்த தக்காளி ஒன்று தாயா? அப்பா இப்பதான் ஒரு பைத்தியத்தை அள்ளி விட்டோம். இப்ப அடுத்த பைத்தியம் வந்தாச்சு. ஏக்கோ ஒரு தக்காளி எல்லாம் தர முடியாதுக்கோ. உங்களுக்கு காய்கறி என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன். எப்போ வேற ஒண்ணும் இல்ல, அதுல ஒரு வெடிச்ச தக்காளி, கொஞ்சம் பூசணிக்காய் விதை கிடக்கா அது, அப்புறம் இந்த பொடலங்காய் விதை, இது மட்டும் தந்தா போதுமா நான் போயிருவேன். இது ஆபட்டி அவனுக்கு தொண்டகட தொழிலாளன்னு வாட போறான். ஏமா போனதுதான் அறவிட்டுன்னு பார்த்தா இது முக்கா விட்டா இருக்கு முழுக்க. ஏமா ஒழுங்கா காய்கறி வாங்கினா வாங்குமா, என்ன போட்டு பைத்தியக்காரன கதமா. யோ அது வெடிச்ச தக்காளியும் அந்த கொஞ்சோட விதையும் தாண்டா ரொம்ப தான் துள்ளி தள்ளி தான். ஒரு தக்காளி 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவல நீ. ஏக்கா என்னக்கா ஏல வாலன்னு பேசிட்டு இருக்கியா? மரியாதையை அளந்து பேசுங்க வார்த்தையா. ஏன் நடுமறி அவன் இடந்து ஏன் உயிரை பைக்கிறடா? ஏக்கோ கேளுங்கக்கோ, நான் என்ன கேட்டேன்னு அவர் வெடிச்ச தக்காளி கிடந்து அது தாப்போன்னு கேட்டேன். அவன் ரொம்ப தான் துள்ளிட்டு வரான். ஏக்கோ 2 பூசணிக்காய் விதையும் 2 பொடலங்காய் விதையும் தாண்டி கேட்டேக்கா. அதுக்கு காய்கறி வாங்கினா வாங்க, இல்லைன்னா போங்க. ஏக்கோ நியாயத்தை காலுங்கக்கோ. அந்த பூசணிக்காய் விதையிலையும் பொடலங்காயிலையும் விதையை எடுத்துட்டோம்னா அந்த காய்கறி எவக்கா வாங்குவா? அப்புறம் ஏன்டாடம் சண்டை போடுறதுக்காக எல்லாரும். எம்மா இனிமே நான் தெரு தேச பக்கமே வரமாட்டோமா. எம்மாங்க அம்மையில பஞ்சாயத்து நடுவரா வீட்டுக்கு. எடி ரெண்டே போடுற சண்டையில அம்மைக்கு அடிவிழாம இருந்தா சரிதான். ஏக்கா என் கதையை நீங்க கேட்பையில கேட்க மாட்டீங்களா? ஏம்மா உன்னோட பெரும் தொந்தரவுல பத்தி விளக்கமா வீட்டுல போய் பேசுவோமா? வாமா நீ. ஏக்கோ இந்த காய்கறிக்காரன் இருக்கான அவனை இந்த தெரு பக்கம் வர விடாது பாத்துக்கோங்க. வண்டியை மாதிரி நிறுத்தி இருக்கேன். ஒருத்தியலும் காய்கறி வாங்கல. என் காலில் விழுந்து கெஞ்சி கட்டால் கூட இனிமே தெரு பக்கம் தேச பக்கம் வந்துட மாட்டேன். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு காய்கறி வாங்கின மாதிரி தான். எம்மா இன்னைக்கும் வெறும் கிளம்பு தானே. இன்னைக்கு நாக்கெல்லாம் செத்துச்சு. எம்மா இவனை மருமகனே மருமகனே வா வான்னு அழைச்சோம்ல, வலது காலை எடுத்து வச்சு வானுல அழைச்சோம் வந்து நிக்காமே போல டுபுக்கு. இவன் இல்லைன்னா வேற. எம்மா இதுகள்லாம் என்ன பொம்பளைலம்மா, ஒரு பைசாக்கு விற்கல. காவிட்டும் அறவிட்டு முக்காவட்டுமா சுத்துதோம்மா. எம்மா பெட்ரோல் விற்க வேலையில நம்ம இப்படி 5-6 தெரு போனோம்னா நம்ம ஆண்டி தான். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கிற பேரு மாலதி. மாலதி அக்கா, உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்து மகிழுங்க. சுபி நான் அடுத்த பேர் சொல்ல போறேன். எல்லாரும் ரெடியா? முகமது நியாஸ். நியாஸ் அண்ணே, உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மக்களே உங்க பேர் வரலன்னு நினைக்காதீங்க. இனி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. உங்க பேரை கூட நாங்க வாசிக்கலாம். நன்றி மக்களே.